கோயம்பேடு வணிக வளாகத்தில் வியாபாரிகள் மற்றும் விவசாய சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் வெள்ளையன் மற்றும் அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் தெய்வசிகாமணி ஆகியோருடன் நமது செய்தியாளர் ராஜா நடத்திய நேர்காணலை காணலாம். விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திரு தெய்வசிகாமணி அவர் இருக்கிறார். அவரிடத்தில் கேட்கலாம். சார், உங்களுடைய கூட்டியகம் சார்பாக இன்றைக்கு நடக்கக்கூடிய போராட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? விவசாயிகளுடைய பங்களிப்பு இதில் எந்த அளவுக்கு இருக்கு? தமிழக விவசாயிகள் சங்கங்களின் கூட்டு இயக்கத்தினுடைய வேண்டுகோளை ஏற்று தமிழக வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் வெள்ளையன் அவர்களுடைய ஒத்துழைப்போடு அவர்களுடைய அறிவிப்போடு இன்று வெளியிடப்பட்ட போராட்ட அறிவிப்பு மிக வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் அனைத்து கடைகளும் மூடியிருக்கிறார்கள். மிகச் சிறப்பாக 100% வெற்றியை இந்த போராட்டம் அடைந்திருக்கிறது. இனி விரைவில் வணிகர் சங்கமும் விவசாயிகளும் ஒன்று கூடி மிகப்பெரிய போராட்டத்தை எங்களுக்கு நீதி கிடைக்காவிட்டால் அறிவிப்போம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் தலைவர் திரு வெள்ளையன் அவர்கள் நம்மிடமே இருக்கிறார். அவரிடத்தில் கேட்கல. சார், இந்த போராட்டம் வியாபாரிகள் எந்த அளவு கடையெடுப்பு நடத்தி இருக்காங்க, இதில் எவ்வளவு பேர் பங்கேற்றிருக்கீங்க? ஓகே, காவிரி நதிநீர் பங்கீட்டில் தமிழகம் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வருவதை எதிர்த்து தமிழக விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் அறிவித்த பொது வேலை நிறுத்தத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையும் கடையடைத்து பங்கேற்றிருக்கிறது. இதில் தமிழகம் எங்கும் கிட்டத்தட்ட 65,000 வணிகர்கள் கடையடைத்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்ட தலைமையிடங்களில் ஆர்ப்பாட்டமும் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே சென்னையை பொறுத்தளவில் கோயம்பேடு மொத்த காய்கனி வணிக வளாகத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஒரு சாத்தியக வழியில் தான் இப்போதும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். பொறுப்போடும் பொறுமையோடும் விவசாயிகளும் வியாபாரிகளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம்.